நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகள், வசதிகள், செல்வங்கள், சுகங்கள் இருக்கலாம், பதவிகள், பட்டங்கள் இருக்கலாம். ஒரு மனிதருக்கு என்ன இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான திருமண வாழ்வு இருக்க வேண்டும். இதுதான் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இது நித்தியமான ஒரு நீரூற்றாய் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு மெய்யான வாழ்க்கையை அது கொடுக்க முடியும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான திருமண வாழ்விற்கு சில அற்புதமான ரகசியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஒரு ஆசீர்வாதமான, மனமகிழ்ச்சியான, சமாதானமான ஒரு திருமண வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு வேதம் ஒரு அற்புதமான வழிகளை, வழிமுறைகளை, அற்புதமான ரகசியங்களை சொல்லி இருக்கிறது. அதை நாம் நிச்சயமாக கடைபிடித்தோமானால் நம்முடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான, அழகான, அற்புதமான, மனமகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையாய் மாறும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாக உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு திருமண வாழ்விலும் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம், பல்வேறு குழப்பங்கள் வரலாம், பல்வேறு நெருக்கடிகள் வரலாம், பல்வேறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். எல்லாவற்றிலும் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட்டு ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வேதமே வழியாய், வெளிச்சமாய், ஒளியாய் இருக்கிறது. இதை கடைபிடித்து நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக ஒரு நாளும் நம்முடைய திருமண வாழ்விலே ஒரு இடைஞ்சல் அல்லது ஒரு துன்பம், ஒரு பிரிவு, ஒரு உபத்திரவம் நிச்சயமாக நிலைத்திருக்காது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய கூடாரத்தின் மீது நிச்சயமாய் நிலைத்திராது. அது ஒருவேளை வரலாம், ஆபத்துகளும் குழப்பங்களும் உபத்திரவங்களும் வரலாம், ஆனால் அது நிலைத்திருக்க முடியாது. ஏனால் தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் அதை ஓவர் கம் பண்ண, அதை ஜெயம் கொள்ள தகுதி பெற்றவர்கள், அதற்காக அதை அறிந்து கொண்டவர்கள் என்று நாம் சொல்லலாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் இப்படியாக: பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருந்து அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை கணவனாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் இருந்தாலும் சரி, பாருங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஐயா, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து, எவளும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறாள், அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவர்கள் தேவனை அறியார்கள். ஏன்னா இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க தொடங்கிட்டோம்னாலே ஐயா, இந்த அன்பு பாருங்க திரளான பாவங்களை மூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, கணவன் ஒருவேளை அநேக தவறுகளை செய்து விட்டான், மனைவி ஒருவேளை சில தவறுகளை செய்து விட்டார்கள், ஏதோ ஒரு இடத்திலே இடைஞ்சல் வந்துவிட்டது. இந்த அன்பு நம்மிடத்திலே இருக்குமானால் அது கொஞ்சம் நெஞ்சம் பாவங்களை அல்ல, திரளான பாவங்களையும் குற்றங்களையும் மூடிவிடும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 3:13 முதல் 15 வரை வாசித்தோமானால், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற ஐயா, இதை போல ஒரு அற்புதமான குணமே உலகத்தில் இல்லை. கணவனோ மனைவியோ இதில் யார் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, மன்னிக்கிறது பாருங்க ஐயா, அது தெய்வத்துடைய குணம், அது அற்புதமான ஒரு குணம். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஐயா, பூரண சற்குணத்தின் சற்குணம், எல்லா குணங்களிலும் மேலான ஒரு சற்குணம் இருக்கிறது. அந்த சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்ப வாழ்க்கை ஐயா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க லைஃப் அப்படி ஒரு அற்புதமான கட்டிலே ஐயா, பூரண சற்குணத்தின் கட்டிலே இசைந்திருக்கும். நீங்களும் சந்தோஷம் சமாதானமாக இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனத்திலே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்காக விவாகரத்து வரை போகிறவர்கள் இருக்கிறார்கள். சில சின்ன காரியங்களை பொறுத்து
கொள்ள முடியாமல், சில சின்ன காரியங்களை விட்டுக் கொடுக்க முடியாமல், சில சின்ன காரியங்களை புத்தியீனமாய் நடந்து கொண்டதினாலே விவாகரத்து வரை போய், ஐயா நான் அநேக அன்பு தேவ பிள்ளைகளை அறிந்திருக்கிறேன். சிறு சிறு காரியங்களுக்காக அற்புதமாய் வாழ வேண்டிய, ஆனந்தமாய் மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய, ஐயா திருமண வாழ்க்கை என்பது மனித குலத்திற்கு கர்த்தர் தேவன் கொடுத்த ஒரு மகா பெரிய பொக்கிஷம். இந்த உலகத்திலே எந்த மனுஷ ஜென்மத்திற்கும் அதை போல ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, திருமண வாழ்க்கை என்பது அப்படியாய் கொத்த ஒரு பொக்கிஷம். அது ஒரு அழகு நிறைந்த பெட்டகம். பாருங்க, ஒரு ஆனந்த, ஓ மைட்டி காட், அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. எப்படி பிரிந்திருக்க முடியும்? எப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் இருக்க முடியும்? எப்படி ஒருவருக்கு ஒரு முறுமுறுத்துக் கொண்டு சந்தோஷமாய் வாழ முடியும்? அற்புதமான ஒரு வாழ்க்கையை பாருங்க. சில கசப்புகள், சில வெறுப்புகள், சில மன்னிக்க முடியாதவைகள், சில பொறுமையில்லாத சூழ்நிலைகள் அதை முற்றிலுமாக நாசமாக்கி ஒரு அற்புதமான வாழ்க்கையை முற்றிலுமாய் கெடுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, சில அற்புதமான சகோதரிகள், அற்புதமான சகோதரர்கள் சின்ன காரியத்திற்காக பிரிந்திருந்து வாழ்க்கையே தொலைத்துவிட்ட அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள், புரிந்தோ புரியாமலோ வாழ்க்கையை தனிமையாய் கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகா கொடுமையான சூழ்நிலையை நான் அநேக முறை பார்த்திருக்கிறேன். மிகவும் ஆச்சரியமான காரியம். ஐயா, ஒரு முறை ஒரு சின்ன காரியம் நடந்து விட்டதற்காக, ஒரு சின்ன காரியமே காரணமாய் இருப்பதற்காக பல ஆண்டுகள் பிரிந்திருந்து அதன் பிறகு ஒன்றாய் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் பிரிந்து அப்படியே வாழ்க்கை முழுவதும் பிரிந்து மறு ஒரு பெண்ணை தேடி அதில் நிம்மதி இல்லாம போனவங்க எத்தனையோ பேரை பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஐயா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க அன்பில்லாத ஒரு வாழ்க்கை குடும்பத்திலே, முதல்ல குடும்பத்திலே, இரண்டாவது சகோதர சகோதரிகள் மத்தியில் அப்படி வாழக்கூடுமானால் எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஐயா, அதனால் தான் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இந்த காரியத்தை நம்ம கடைபிடிப்போமானால் அந்த அற்புதமான பொக்கிஷத்தை, இந்த உலகத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வு, திருமண வாழ்வு. அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஆகாரத்தினால் திருப்தி அடைய முடியாது, திரளான செல்வங்களினால் திருப்தி அடைய முடியாது, அது திரளான தண்ணீர்களினால் அந்த அக்கினியை அவித்து போடலாகாது. திரளான ஆஸ்தியை கொண்டு வந்து அவருடைய காலடியில் வைத்தாலும் அது முற்றிலுமாக அசட்டை செய்யப்படும். இந்த அக்கினி அன்பு மரணத்தை போல் கொடியது, வலியது, பாதாளத்தை போல் கொடியது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த அன்பு உங்களிடம் இருந்து தகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஐயா, கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அதுபோலவே கணவனை, நல்ல கணவனை கண்டடைகிறவள் நன்மையானதை கண்டடைகிறாள். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. மைட்டி காட். ஐயா, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள கணவன் கூட ஒரு மனைவிக்கு கர்த்தரே அருளும் ஈவு என்றால் மாற்றமே இல்லை. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தர் அருளும் ஈவு. ஒரு புத்தி உள்ள, ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு மனைவி, ஒரு கணவன் உங்கள் வாழ்க்கையிலே வந்து அமையும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். எப்படித்தான் அமைந்தாலும் உங்களுடைய அன்பும் மன்னிக்கிற பணப்பான்மையும் பொறுமையும் நிச்சயமாக ஒரு மனிதனை ரட்சிக்கும், ஒரு மனிதனை விடுவிக்கும். அவன் ஒருவேளை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மனைவி தன்னுடைய நல்ல நடக்கையினாலே தன் கணவனை ரட்சிக்கிறாள். கெட்ட குணங்களில் இருந்து, ஆவாத பழக்க வழக்கங்களில் இருந்து, தவறான போக்குகளில் இருந்து, மோசமான வாழ்க்கையில் இருந்து ஒரு கணவனை ஒரு மனைவி ரட்சிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற வழிமுறை தன்னுடைய நல்ல நடக்கையினாலே, தாழ்மையான, பொறுமையான, நித்தியமான, அருமையான ஜப வாழ்க்கை. ஐயா, இந்த மனைவி ஒரு நல்ல ஜப வாழ்க்கை உடையவளாக இருப்பாளே ஆனால், ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வாளே ஆனால், நிச்சயமாக விசுவாசத்தினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் வேதத்திலே சாக கொடுத்த தங்களுடைய கணவன்மாரை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். சாக கொடுத்த தங்கள் பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை அடக்கினார்கள். அக்கினியின் உக்கிரமங்களை அவிழ்த்தார்கள். சிங்கங்களின் வாயை கட்டினார்கள். விசுவாசத்தினாலே. அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு
பொறுமையோடு ஐயா மன்னித்து விட்டு கொடுத்து நீங்கள் அன்பாய் வாழும் பொழுது அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ்வீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 15:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. ஐயா கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கணுமா? அன்பா இருக்கிறாரா? பாருங்க, கர்த்தரே சொல்லுகிறார், என் அன்பு மகளே மகனே, திருமண வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளிலும் குழப்பங்களிலும் துன்பங்களிலும் உபத்திரவத்திலும் அகப்பட்டிருக்கிறாயா? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. நீங்கள் எனக்கு எதுவும் செய்யாதிருக்கும் பொழுதே, நீங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே உங்களுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே மரித்தேனே. உனக்காக நீ எப்படி இருந்தாலும், யாருடைய மகளாய் எவ்வளவு அற்பமாய் இருந்தாலும், உனக்காக நான் சிலுவையில் மரித்தேனே. என்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயமாக கொடுத்து அல்லவா உன்னை ரட்சித்து உன்னை மீட்டெடுத்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான சத்தியத்தை மறந்து விடாதீர்கள். இந்த இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே. நீங்கள் யார்? அவர் யார்? பாருங்க, நாம் யார்? ஐயா, எண்ணப்படுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லாத அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், சி என்று இகழப்படத்தக்கவர்களாய் இருந்தவர்கள், அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்பட்டவர்கள், நமக்காக நம் மீது வைத்த அன்பினால் பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த பிதா தன்னுடைய சொந்த குமாரனை தியாகமாய் அனுப்பி கொடுத்தாரே. ஐயா, இந்த குமாரன் எனக்காகவும், என் அன்பு சகோதரியே, கணவன் மீது வருத்தம், மனைவி மீது வருத்தம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, உனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தாரே. உன் கணவனுக்காக நீ என்ன செய்தாய்? என்ன பெரிய தியாகம் செய்து விட்டாய்? என் அன்பு சகோதரனே, உன் மனைவி மீது இத்தனை வருத்தத்தோடு இருக்கிறாயே, இத்தனை வெறுப்போடு இருக்கிறாயே, உனக்காக மரித்த கர்த்தர் அல்லவா இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மனைவிக்காக, உன் அன்பு உன்னையே நம்பி வந்த, உன்னையே நாடி வந்த குடும்பத்தை, உறவுகளை எல்லாம் விட்டு வேறொரு சூழ்நிலையில் உன்னை மாத்திரமே நம்பி வந்த அவளுக்காக நீ என்ன செய்தாய்? அவளுடைய சின்ன சின்ன குறைகளை, குற்றங்களை யோசிப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல. ஐயா, நான் உங்களுடைய எவ்வளவு துக்கங்களை, கஷ்டங்களை, உங்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் கண்டும் நீங்கள் எத்தனையோ முறை தடுமாறின பிறகும், தவறுகள் செய்த பிறகும், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம். பவுலடியார் சொல்லுகிறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஐயா, பெரிய விசுவாசம் தான், பெரிய நம்பிக்கை தான், இப்ப அன்பும் இருக்கிறது. இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்கிறதும், எல்லா விதமான ஆவியின் வரங்கள் கூட குறையுள்ளதும் குற்றமுள்ளதும் மாறி போகிறதுமாய் இருக்கிறது. ஆனால் அன்போ இம்மூன்றிலும் அன்பே பெரியது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஐயா, அன்பில்ல, மன்னிக்கிற பண்பு இல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுகிற பொறுமை இல்லாதவர்கள் எப்படி தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நமக்காக நம்முடைய குற்றங்களை, குறைகளை, நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவற்றை பொறுத்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே மரித்தவர் அல்லவா? ஐயா, அவரை போல் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. உனக்காக நான் மரித்தேனே, எதற்காக? நீ குடும்பத்திலே என்ன தியாகம் செய்தாய்? ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, சாட்சிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு கணவன் மனைவியாய் ஆலயத்திற்கு சென்று ஊரிலே, உலகத்திலே, தெருவிலே சாட்சியாய் இல்லாமல் போவதற்கு எதனால் இப்படி ஒரு சீரழிவான கட்டத்திற்கு வந்தாய்? எனக்காக நீ என்ன தியாகம் செய்தாய்? உன் மனைவியை சகித்தாயா? உன் கணவனை சகித்தாயா? ஓ மைட்டி காட்! அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்க வாழ உங்களை கர்த்தர் பழக்கி வைக்கிறார். நீங்கள் நிச்சயமாய் வாழ பிறந்தவர்கள், நிச்சயமாய் நீங்கள் உலகத்திலே சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு அரிதான பொக்கிஷம், ஒரு அற்புதமான பொக்கிஷம். நிச்சயமாக அது திருமண வாழ்க்கை. இதை நன்றாக வாழ வேண்டும் என்பதிலே மாற்றமே இல்லை. கொலோசியர் 3 இப்படியாக தொடர்ந்து பவுலடியார் சொல்லுகிறார், மனைவிகளே, கர்த்தர் கேட்டபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தியமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நீதிமொழிகள் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம்.
ஐயா, சண்டைக்காரியோட மாத்திரமல்ல, சண்டைக்காரனோடும் ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விட்டுக் கொடுத்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவிற்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். சின்ன சின்ன காரியத்திலே விட்டுக் கொடுங்கள், பெரிய காரியத்திலும் விட்டுக் கொடுங்கள். அன்பாகவே இருங்கள், ஒருவருக்கு தயவாகவும் மன்னிக்கிற பண்போடும் இருங்கள். நிச்சயமாக ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நிச்சயமாக இந்த காரியங்களிலே நீங்கள் கருத்தாய் வாழும் பொழுது உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு அற்புதமான, ஆச்சரியமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாய் இருக்கும். நீங்கள் செய்கிற தியாகம் எல்லாம் மிக மிக சிறியதாய் இருக்கும். ஒருவேளை சின்னதாய் பொறுத்துக் கொண்டீர்கள், சகித்துக் கொண்டீர்கள். இப்படி பொறுத்துக் கொள்ளாமல், சகித்துக் கொள்ளாமல் வாழ்க்கையே தொலைத்து, வாழ்க்கை முழுவதும் வேதனை, துன்பம், ஐயா, பல வருடங்கள், பல இரவுகள், தூங்காத இரவுகளோடும் வேதனைகளோடும் தனித்தனியாய் கிடந்து கண்ணீர் வடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன லாபம்? அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அற்புதமான வேதமே நமக்கு வெளிச்சம், வேதமே வழி, வேதமே நமக்கு வாழ்வும் ஒளியும் வழியுமாயிருக்கிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் எங்கே உங்கள் வாழ்க்கையை தவற விட்டீர்களோ, எங்கே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்களோ, திருமண வாழ்க்கையை, ஐயா, ஒருவேளை அதை தொலைத்து விட்டு எங்கே தனிமையில் கிடந்து உழந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயா, இதனால தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனை, மாமியாருக்கும் மாமனாருக்கும் வேதனை, குடும்பத்தில் எல்லோருக்கும் சங்கடம், சமாதானம் இல்லை. உங்களால் சமாதானம் இல்லை. ஐயா, நீங்கள் தெருவிலே போகும் பொழுது சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை போல் இருக்கிறதே. என் அன்பு சகோதரியே, இன்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யாரா இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே, நீ எங்கே இருந்தாலும் சரி, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். நிச்சயமாக இன்று உங்கள் மனதிலே ஒரு முடிவெடுங்கள். ஐயா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஒரு தனிமையாய் துடித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல, நல்லதல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கூடி வாழுங்கள். நீங்கள் ஒருவேளை எந்த லெவலுக்கு போயிருந்தாலும் சரி, இந்த நாட்டின் சட்டங்களும் நாட்டில் உள்ளோரும் மூப்பர்களும் என்ன சொன்னாலும் சரி, கூடி வாழ தொடங்குங்கள், கூடி வாழ முயலுங்கள். ஐயா, ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுங்கள், மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பின் பூரண கட்டினாலே, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள், மன்னியுங்கள். பாருங்க, அப்படி நீங்க வாழும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஐயா, குணசாலியான மனுஷனை கண்டுபிடிப்பவள் யார்? அவனுடைய விலையும் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததல்லவோ என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமானால் உங்கள் குணங்கள் மாறட்டும், உங்கள் எண்ணங்கள் மாறட்டும். இன்று இரவு நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். நீங்கள் உங்கள் குணங்கள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும், நீங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழுவீர்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்பார்கள். உங்கள் புருஷனும் உங்களை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று உங்களை புகழுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, சௌந்தரியம் மஞ்சளை உள்ளது, அழகும் வீண், ஆஸ்தியும் அந்தஸ்தும் வீண், மாயை, மாயை, எல்லாம் மாயை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனே புகழப்படுவான். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நிச்சயமாக இதை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் அவருடைய பிள்ளைகளோடும் நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய், ஐயா, இவர்கள் எங்கே இந்த வாழ்வை தொலைத்தார்களோ, எங்கே இது இவர்கள் விட்டு மாறி போனதோ, ஐயா, இந்த சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுது இவர்களிடம் இருந்து நீங்கி போனதோ, என் தெய்வமே, ஐயா, நீரே பறந்து காக்கிற பட்சியை போல உம்முடைய பிள்ளைகளை சுமந்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த மந்திரம் சூனியம் ஒருவேளை இவர்கள் பிடித்திருக்கலாம், ஒருவேளை குடும்ப சாபங்கள் இவர்களை பிடித்திருக்கலாம், ஒருவேளை குணக்கேடுகள் இவர்களை பிடித்திருக்கலாம். இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, அந்த இளைய குமாரன் சொன்னது போல, ஐயா, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன், நான் எழுந்து என் வீட்டிற்கு போவேன், நான் செய்தது தவறு என்று சொல்லி என் வீட்டிற்கு கடந்து செல்வேன்.
என்று இவர்கள் கடந்து சென்று ஐயா நீர் வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இவர்களை வழி நடத்தும்படியாய், இவர்களை கொண்டு நடத்தும்படியாய், இவர்கள் வாழ்க்கையை மறுபடியும் கெட்டும்படியாய், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியாய் என் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இது ஒருவேளை எங்கள் பிள்ளைகளால் கூடாததுதான், ஆனால் எங்கள் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ஐயா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகள் வாழ்க்கையினால் அழுது கொண்டிருக்கிற ஐயா, துன்பப்படுகிற உபத்திரவப்படுகிற அருமையான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வயதான காலத்திலும் ஐயா தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீங்களே சுவாமி. முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீங்களே. என் அன்பு சகோதர சகோதரிகள், இவர்களுடைய திருமண வாழ்க்கையின் முறிவுகளுக்காக, திருமண வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களுக்காக, கஷ்டங்களுக்காக ஐயா இவர்கள் வடித்த கண்ணீர் உம்முடைய சமூகத்தில் அல்லவோ இருக்கிறது. இன்று என் தெய்வன் அதற்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் இன்றே தொடங்கட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. இவர்கள் வாழ்ந்து உல்லாச பறவைகளாய் இவர்கள் அடைபட்டிருக்கிற சிறைகளிலே, தனிமை சிறைகளிலே இருந்து இவர்கள் விடுபட்டு உல்லாச பறவைகளாய் இவர்கள் பறந்து உலகம் எங்கும் பறந்து ஐயா உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே ஐயா இவர்கள் ஒரு அற்புதமான பறவைகளாய் பறந்து இவர்கள் ஒரு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மாறும்படியாய் கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையினால் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க பொண்ணு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த ஃபைலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுகிற, இந்த ஊழியத்தை அற்புதமாய் செய்கிற அநேகருக்கு இந்த அற்புதமான வீடியோவை ஷேர் பண்ணுகிறதையே ஒரு தொழிலாய் அல்லது ஊழியமாய் வைத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமான பலன்களை இவர்கள் வாழ்க்கையிலே கொடுப்பீராக, பாதுகாப்பீராக, மேன்மையான காரியங்களை செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். புருஷனின் கிரீடம் ஐயா, புத்தியுள்ள மனைவி ஒரு புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே ஒரு மனைவி நல்ல மனைவியை கண்டடைகிறவன், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஐயா, நல்ல வேலை இல்லை, நல்ல ஆஸ்தியை அந்தஸ்தை இல்லை, நல்ல பெரிய வீட்டை இல்லை, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நல்ல நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, வீடு ஆஸ்தி எல்லாம் பிதாக்கள் வச்சுட்டு போலாம், ஆனா புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னையா, இதெல்லாம் தகப்பன் தாய் தர முடியாதா? தர முடியும். அவர்கள் பார்த்து தர முடியும். அவர்கள் செய்கிறது நல்லதாக இருக்கும். அவருடைய அனுசரணை, அவருடைய ஆலோசனைகளின்படி அல்லது வழிகாட்டுதலின்படி, அவருடைய நிச்சயத்தின்படி செய்கிறது மிகவும் நல்லது பிள்ளைகளுக்கு. ஆனால் நன்றாக கவனியுங்கள், அது யாரும் கொடுக்கிறது அல்ல, அது கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏன்னா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஒரு சேலஞ்ச் போடுறாரு பாருங்க. நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஓ க்ளோரி! அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் குணசாலியான ஸ்திரீகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீகளாய் இருக்கிறீர்கள். உங்கள் கணவனுக்கு கிரீடமாய், ஓ மைட்டி காட், அவருடைய பெருமையாய், அவருடைய கௌரவமாய், அவருடைய அந்தஸ்தாய், அவருடைய அழகாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அப்படியாய் இருப்பீர்களாக. பாருங்கள், மனைவியை கண்டடைகிறவன், நல்ல மனைவியை கண்டடைகிறவன், ஓ மைட்டி காட். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லட்சையை உண்டு பண்ணுகிறவர்களோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் நிச்சயமாகவே ஒரு நல்ல விலையேற பெற்ற பொக்கிஷமாய் வீடுகளில்
வீடுகளிலே இருக்கிறீர்கள். ஐயா, உங்கள் அநேகர் பேசுகிற பேச்சுகளும் உங்கள் அநேகர் ஜெப விண்ணப்பங்களையும் கேட்கும் பொழுது அநேகர் நீங்கள் உபத்திரவப்பட்டாலும், இந்த காரியங்களிலே அநேகர் உங்களுக்கு சரியானபடி வாய்க்காதிருந்தாலும், அநேகருக்கு இந்த காரியங்கள் உங்களுக்கு செம்மையாய் குடும்ப வாழ்க்கைகள் அமையவில்லை என்றாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் குணசாலியான ஸ்திரீயாய், நல்ல மனைவியாய், நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கிற ஈவாய் வீடுகளிலே நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படியாகிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படியாகிலும் உங்களை ஒரு நாளிலே கர்த்தர் உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா, என் கணவன் என்னை மதிக்கிறதே இல்லை, என் கணவன் என்னை அடிமையை போல நடத்துகிறார், என் கணவன் என்னை கண்டுகொள்கிறதே இல்லை, என் கணவன் என்னை நேசிக்கிறதே இல்லை, நான் நல்ல மனைவியாய் நற்குணசாலியாய் வாழ்கிறேன், குணசாலியான ஸ்திரியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையிலே நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இல்லை என்று சொல்கிறீர்களா? நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் சொல்லுகிறபடியே உங்கள் வாழ்க்கையை, கர்த்தர் நியமித்திருக்கபடியே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் நிச்சயமாய் இந்த குடும்பத்தில் கூட, இந்த குடும்பத்தில் மாத்திரமல்ல எந்த குடும்பத்திலும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் ஒரு நாளிலே கொடுப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அது என்றைக்கு, எப்பொழுது, எப்படி என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஒரு வகையிலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். இதற்கு கேடாய் நடக்கிற புருஷர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதற்கு எதிராய் நடக்கிறவர்கள் ஒரு நாளிலே மனம் திரும்பி கர்த்தர் அவர்களையும் உங்கள் பக்கமாய் கொண்டு சேர்ப்பார். உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் அதற்கேற்ற பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள். என்ன நடந்தால் என்ன, ஐயா, என் கணவன் இப்படி பண்ணிவிட்டார், இப்படி செய்து விட்டார், என் வாழ்க்கை இப்படியாய் மாறிவிட்டது, நான் இப்படியாய் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமான வாழ்க்கை வாழலாம் என்று இருந்தேன், என் வாழ்க்கை இப்படியாய் நடுக்காட்டில் அணைந்து போன விளக்கு போல் என் வாழ்க்கை முற்றிலுமாய் இருட்டில் அணைந்து போன விளக்கு போல் என் வாழ்க்கை அணைந்து போய் போறது போல் இருக்கிறது என்று சொன்னாலும், நீங்கள் நிச்சயமாய் குணசாலியான ஸ்திரியாய் வாழுங்கள். ஐயா, உங்கள் விலை நிச்சயமாய் முத்துக்களை பார்க்கலும் அதிகம். அதை யார் கண்டுபிடிச்சாங்களோ கண்டுபிடிக்கலையோ, அதை யார் புரிந்து கொண்டார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, என் தேவன், என் நல்ல நியாயாதிபதியாய் இருக்கிற தேவன் ஒரு நாளிலே உங்களுக்கு நீதி செய்வார், நீதி செய்யும்படியாய் இறங்குவார். ஒரு நாளிலே உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அவர் வைத்திருக்கிற நிச்சயமாய் உங்களை பாருங்கள், விலையேறப்பட்ட முத்துக்களை பார்க்கிலும் நீங்கள் அதிக விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்காதிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் வாழுங்கள். நிச்சயமாய் ஒரு நாளிலே எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் வந்து சேரும். மாற்றமே இல்லை. இடைவெளியிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதிருங்கள். என்ன நடந்தாலும் தாழ்மை, என்ன நடந்தாலும் சாந்தம், என்ன நடந்தாலும் பொறுத்துக் கொள்ளுகிறது, என்ன நடந்தாலும் அன்பும் ஐக்கியமும், என்ன நடந்தாலும் சமாதானமும் சந்தோஷத்தையும் விட்டு விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஈவாய் அந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறார். அதை யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை தருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கண்டடையாம போனா போகட்டும் ஒருவேளை, ஆனாலும் உங்கள் நல்ல குணங்களை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தாழ்மையை, உங்கள் மன்னிக்கிற குணத்தை, உங்கள் அன்பை, உங்கள் பொறுத்துக் கொள்கிறதை, சார்ந்த குணத்தை விட்டு விடாதிருங்கள். ஓ மைட்டி, glory to the Lord. நிச்சயமாய் உங்களை தேடி நன்மை வரும். ஓ மைட்டி காட், எப்படியாகிலும் கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய மேன்மைகளை கொடுப்பார், அதற்குள்ள விலையை கொடுப்பார். கொடுக்க அறியாதவர்கள் உங்களை ஒருவேளை தாறுமாறாக நடத்தினாலும் சரி, ஐயா, உங்களை ரெகக்னைஸ் பண்ண வேண்டியவர்கள் ஒருவேளை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, என் கணவன் என்னை மதிக்கிறதில்லை, நான் எவ்வளவோ நன்மையோடு வந்தேன், அல்லது ஆஸ்தியும் அந்தஸ்தையும் கொண்டு வந்தேன், நல்ல வேலை பார்க்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் சுருட்டி எடுத்து நாசமாக்கி விட்டார்கள்.
என்னை எல்லாம் எடுத்துவிட்டு என்னை ஒரு அழுக்கு துணியை போல என்னை தூர எறிந்து விட்டார்கள், ஒரு தூசியை போல உதறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உங்களுக்கு விரோதமாய் எல்லா காரியங்களையும் செய்கிறவனை காட்டிலும், அவர் யாரா, இந்த சத்துருவை காட்டிலும், இந்த பொல்லாத பிசாசு பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்கிற பொல்லாத பிசாசை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. நிச்சயமாக ஒரு நாளிலே நியாயம் செய்யும்படி இறங்குவார். ஓ மைட்டி காட், ஓ மைட்டி காட். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவனை ரட்சிக்க முடியும். ஐயா, உங்கள் நல்ல நடக்கையினாலே, நல்ல போதனையினாலே அல்ல, உங்களுடைய ஒருவேளை நல்ல ஜபத்தினாலும் கூட நீங்கள் பெரிய காரியங்கள் நடத்த முடியும். ஆனால் நல்ல நடக்கையினாலே உங்கள் தாழ்மை, பொறுமை, சாந்த குணம், மன்னிக்குற, ஓ இன்னும் 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 அன்பு செலுத்துகிற, இன்னமும் அன்பு செலுத்துகிற அந்த நல்ல குணங்களினாலே உங்கள் கணவனை ரட்சிப்பீர்கள். ஓ மைட்டி காட். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை ரட்சிக்கிற பொறுப்பு, அந்த கிருபை, அந்த பாக்கியம் உங்கள் கையில இருக்கிறது. நிச்சயமாய் நம்புங்கள். ஏதுல இருந்தா என்ன, அந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, அந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாய் கர்த்தர் அவரை ரட்சிக்கிறது உங்களுடைய நல்ல நடக்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் நல்ல நடக்கை அவனையும் ரட்சிக்கும், அவனை விடுவிக்கும், அவனை பாதுகாக்கும், அவனை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நிச்சயமாய் ஒரு சந்தோஷமான, குதூகலமான, ஒரு நல்ல கொண்டாட்டமான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துவீர்கள். பாருங்கள், பிரசங்கி 9:9 இப்படியாக சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற, சூரியனுக்கு கீழே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம், ஐயா, இந்த உலகத்தின் நாட்கள் எல்லாம் விரைவாய் ஓடி போகிறது, அல்லது மாயையான நாட்கள், இவைகளில் எல்லாம் நீ நேசிக்கிற, நீ அன்பு கூறுகிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை சந்தோஷமாய் அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற சகல பிரயாசத்திலும் உனக்கு பங்கு இதுவே. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை குடும்பத்தார், கணவன்மார்கள் மற்றும் எல்லோரும், இவன் மனைவிகளும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஐயா, கணவனுக்கு ஒரு புருஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பயங்கரமான, ஒரு மகிமையான ஈவு அவருடைய துணையா இருக்கிற மனைவி. கர்த்தர் அருளுகிற ஈவு, ஐயா, அது ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அது முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஓ மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வாழ்க்கையில் அவன் நன்மையை கண்டடைவான். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில இது பெரிய பாக்கியம். ஒரு நல்ல மனைவி, ஒரு தாயை போல், சகோதரியை போல், நல்ல ஒரு ஆலோசகராய், ஒரு நல்ல சிநேகிதியாய், நல்ல ஆலோசகராய், நல்ல வழிகாட்டியாய், நல்ல தேற்றரவு செய்கிறவனாய், நல்ல துணையாய் இருந்து நிச்சயமாய் உங்களை ஆதரிக்க முடியும். ஆதலினால் இது அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் மனைவியை நல்லாய் கனப்படுத்துங்கள். ஐயா, மனைவிக்கு ஏற்றபடி நடங்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் நிச்சயமாய் அதை நீங்கள் மதியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சூரியனுக்கு கீழே நீ படுகிற பிரயாசங்களில் எல்லாம் பங்கு இதுவே. சூரியனுக்கு கீழே உங்களுக்கு இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும், எல்லா விதமான ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா மேன்மைகளை காட்டிலும் ஒரு மனைவி, உங்கள் மனைவி உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய், அழகாய், அற்புதமாய் உங்கள் குடும்பத்தை கொண்டாட்டமும் குதூகலமுமாய் மாற்ற வேண்டுமானால் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு இசைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, பேதுரு 1 பேதுரு 3 இப்படியாக சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஓஹோ மைட்டி காட். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நல்ல நடக்கையினாலே அந்த புருஷர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Glory to the Lord. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் புருஷர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஒருவேளை குடும்பத்திலே ஒன்றாய் வாழுகிற பிள்ளைகள், இன்று இப்பொழுதும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நிச்சயமாய் என்ன உபத்திரவங்கள், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எத்தனை உங்களுக்கு ஏமாற்றங்களும், எத்தனை தவிப்புகளும், சங்கடங்களும், சமாதான குறைவுகளும், எத்தனை குளறுபடிகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் எல்லாவற்றையும் அனுசரித்து, ஓ மைட்டி காட், ஐயா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னால் தாங்க முடியவில்லை, ஓ
நான் சுமக்கிற பாரங்களை என்னால் தாங்கவே முடியவில்லை என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான், என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஒரு நாளிலே. கர்த்தருக்கு பிரியமானபடி நடவுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அது இல்லையா, அடங்கி இருங்கிற தர முடியாத வேதனை. ஐயா, குடும்பத்துக்குள்ள இந்த குடும்பத்துல வாழ முடியுமா? அந்த குடும்பத்துல வாழவே முடியாது. இந்த குடும்ப மனுஷனோட வாழவே முடியாது என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கூடுமானவரை கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் சமாதானத்தை பேணி காத்துக் கொள்ளுங்கள். நீதிபரராய் இருக்கிற உங்கள் கர்த்தர் உங்கள் நெருக்கடிகள், உங்கள் இடர்பாடுகள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உங்கள் தனி அறையை பூட்டிக் கொண்டு உங்கள் தனி அறைக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து இந்த உலகம் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, உலகத்தில் உங்களை ஒருவேளை உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் குடும்பத்தில் அநேகர் இருக்கலாம், குடும்பங்கள் போல் இருக்கலாம், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பெருமூச்சிகளோடும் கண்ணீரோடும் கதறலோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். என் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் இருக்கிறது. ராஜாவே, நீர் எங்களை இப்படியாய் நல்ல மனைவியாய் நீர் எங்களை வணைந்தீர், படைத்தீர். நல்ல பிள்ளைகளாய் எங்களை ஜெபிக்கவும், வேதம் வாசிக்கவும், தியானிக்கவும் எங்களை நல்ல வாழ்க்கையிலே நடத்தினீர். ஆனாலும் எங்கள் வாழ்க்கை இப்படியாய் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறதே. என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்ததெல்லாம் மாறிவிட்டது. நான் எதிர்பார்த்தபடி ஒன்றுமே நடக்கவில்லை. என் தெய்வமே, என் நல்ல தகப்பனே, நீர் இறங்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நீங்க அப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடும் கதறலோடும், ஓ மைட்டி காட், மனுஷங்கிட்ட பேசாதுங்க, உற்றார் உறவினர்கிட்ட கூட பேசாதுங்க. அன்பு புத்தியுள்ள ஸ்திரீகளே, என் குணசாலியான ஸ்திரியாய் இருக்கிறேன். அநேக சகோதர சகோதரிகளே, ஓ அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்கள் கண்ணீரோடும் கதறலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாய் ஒரு நாளிலே ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பணி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். தன் கையின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். எந்த இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். எந்த ஆபத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். அந்த குடும்பத்தின் விளக்கு அணையாதிருக்கும். மனைவியின் நல்ல குடும்பத்தின் விளக்கு அது அணையாதிருக்கும். தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவர் வேர்கள் கதரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரத்தை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் எட்டுப்புறை உடுப்பிருப்பதால் தன் வீட்டாரிடத்தில் குளிருக்கு பயப்படாள். அவள் புருஷன் தேசத்து மூப்பரோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கவில்லை, பேர் பெற்றவனாயிருக்கிறான். ஓ குளோரி, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கும். அவள் சோம்பனின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சௌந்தரியம் மஞ்சளை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, உங்களை விட்டு தூரம் போனவர்களும் கூட ஒரு நாளிலே உங்களை பார்த்து, அநேக ஸ்திரீகள், அநேக பெண்கள் குணசாரிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று உங்களை புகழுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் பல்வேறு உபத்திரவங்களோடு அப்படி காத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு நாளிலே புது பலன் அடைந்து
புதிய கிருபைகளை பெற்று புதிய செய்திகளை குடும்பத்திலே நடந்த தாறுமாறுகள் போக, நஷ்டங்கள் கஷ்டங்கள் போக, பிரிவினைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நாளிலே கழுகுகளை போல உல்லாச பறவைகளாய் ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறப்பீர்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கேட்டுக்கொண்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதரிகள் வாழ்க்கையிலே, என் சகோதரிகள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், இதனால் சகோதரர்கள் பயன்பெறும்படியாய், நல்ல குடும்ப வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் குதூகலமும் கொண்டாட்டமும் மிக்க குடும்ப வாழ்க்கையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வாசிக்கிறோமே. என் தேவன் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அநேக சகோதரிகள் ஐயா உபத்திரவங்களிலும் பாடுகளிலும், அநேக சகோதரர்கள் இது போன்ற நெருக்கடிகளிலும் வாழ்ந்து கொண்டு குடும்பத்திலே இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் விரைவாய் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் நீதி செய்யும்படியாய், சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், குடும்பத்திலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்கள், நம்முடைய குடும்பங்களை, குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையை அல்லது நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கிற, அழிக்கிற, நாசமாக்குகிற அந்த பொல்லாத திருடனை நீங்கள் வகை கண்டு இனம் கண்டுபிடித்தீர்களே ஆனால் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவனிடம் இருந்து 7 மடங்கு வசூலிக்கப்படும், அவன் தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, மகளுடைய வாழ்க்கையை, அல்லது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை, அல்லது உங்களுடைய மாமியார் மூலமாக அல்லது மருமகள் மூலமாக, யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம், தாயார் தகப்பனால் பிள்ளைகள், மகன் மகள், யார் மூலமாக வேண்டுமானாலும் இந்த பொல்லாத சத்துரு எங்கே எப்படி செயல்படுகிறானோ, அல்லது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம், குழப்பங்களுக்கெல்லாம், எல்லா விதமான போராட்டங்களுக்கும், எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணம் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த செய்தியை நன்றாக கவனித்து ஐயா இந்த சத்தியத்தின்படி நீங்கள் யுத்தம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பாருங்கள், குடும்பத்திலே திடீரென வருகிற குழப்பங்கள், ஐயா எதனால் வந்தது, ஏன் இப்படி என் குடும்பம் தாறுமாறாய் போய்விட்டது என்று சில வேளைகளிலே கலங்கி போய்விடுகிறோம். ஒருவேளை அது மந்திரத்தினாலோ அல்லது மந்திரம், தந்திரம், பிளாக் மேஜிக், ஏதாவது செய்வினைகளினாலோ, சதி சூனியங்களினாலோ எப்படி வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். அதை கண்டுபிடியுங்கள். அநேகர் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஐயா, இது இப்படிதான் வந்திருக்கிறது போல் தெரிகிறது, இதற்கு முன்னால் இதற்கு பின்னாலும் சத்ரு இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளுகிறோம், பிசாசின் வல்லமை இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நீங்கள் அநேகர் சொல்லுவதை என்னால் கேட்க முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திடீரென வருகிற குழப்பங்கள், ஐயா வேலை விஷயங்களிலே, ஊழிய விஷயங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீர ஆரோக்கியம், சுகம், ஐஸ்வர்யத்திலே வருகிற பல்வேறு இடைஞ்சல்களும் ஆபத்துகளும் குழப்பங்களும் வருகிறதற்கு பின்னால் ஒரு பொல்லாத சத்துரு, பொல்லாத சத்துரு மலை போல் அமர்ந்து கொண்டு இருந்து அல்லது வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிறவனாய் உங்கள் மத்தியிலே உங்களை நாசமாக்கவும் கொல்லவும், உங்கள் பிள்ளைகளுடைய உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கவும் வருகிற இந்த பொல்லாத சத்துருவை இனம் கண்டு கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எதுவும் தற்செயலாய் நடக்கிறதல்ல. நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிச்சயமாய் உண்டாகும். உங்களுக்கு பாருங்கள், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இந்த தீமையும் கலகமும் குழப்பமும் பொறாமையும் வஞ்சகமும் கேடுகளும் சந்தேகமும் பயங்களும் சதிகளும் சூனியங்களும் எங்கே இருந்து வருகிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். இவைகளெல்லாம் வருகிற புறப்ப
புறப்படுகிற ஊற்றுக்கண் எங்கே? இவைகளுக்கு தலைவன் யார்? இந்த பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் யார்? இந்த அழிவுக்கும் சதிக்கும் ஐயா குடும்பத்தில் வருகிற எல்லா விதமான திருட்டுத்தனங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் அதிபதியாய் இருக்கிறவன், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த கீழ்த்தரமான காரியங்களுக்கு அதிபதி என்று கர்த்தரே சொன்ன பொல்லாத பிசாசு என்று அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, இதற்காக நாங்கள் இரவும் பகலும் ஜெபித்தால் போதுமா? உபவாசம் இருந்து ஜெபித்தால் போதுமா? அல்லது நவமான பாஷைகள் பேசி ஜெபித்தால் ஓடிவிடுவானா? ஆமென். அதாவது நாங்கள் ஏதாவது செய்தால் இவை எல்லாம் மாறுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பலகாலமாய் ஜெபித்து வருகிற உங்களோடு கர்த்தர் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை, அநேக ஆச்சரியமான சாட்சியை பெற்றிருக்கிறீர்கள். விசேஷமான வெற்றிகளை, மகிமைகளை, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆனாலும் எந்த பகுதிகளிலோ இருக்கிற பிரச்சனைகளை பற்றி இன்று கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும்படியாய் பாருங்க, நிச்சயமாய் இந்த பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அது எப்படியா பலப்பட முடியும்? கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நீ கேட்டீங்கன்னா மாற்றமே முடியாத ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஐயா, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை என்பது நீங்கள் ஆவியின் பட்டயமாகிய மைட்டி காட், ஆவியின் பட்டயமாக வேத வசனத்தை எடுத்து உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் பேசுங்கள். நீங்கள் நிச்சயமாய் தைரியமாய் விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அது பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எடுக்கிற ஆவியின் பட்டயத்திற்கு விரோதமாய் செயல்பட எந்த சத்ருவுக்கும் இந்த உலகத்திலே அதிகாரம் இல்லை. நிச்சயமாய் அதிகாரம் இல்லை. ஐயா, அவர்கள் பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தது தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பாருங்கள் ஆவியின் பட்டயத்தினாலும் அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியின் பட்டயத்தை விசுவாசத்தோடு எடுத்து அறிக்கையிடுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஐயா, சத்துரு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களுக்கும் எதிராய் உங்கள் பிள்ளைகள் மூலமாக, குடும்பம் மூலமாக, தொழிலிலே, சொந்த வியாபாரத்திலே, சொந்த ஜீவிதத்திலே பிசாசு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிட்டு போடத்தக்கதாக விசுவாச கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்னையா விசுவாச கேடகம்? என்ன நடந்தாலும் அஞ்சாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றும் கூட நானும் என் மகளும் மனைவியும் என் மகனுமாக நாங்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ஒரு பயங்கரமான காரியம் நடந்தது. ஆச்சரியமாய் ஒரு திரளான கூட்டத்தார், மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அறியாமல் நாங்கள் உள்ளே சென்று விட்டோம். ஐயா, எங்கள் கார்ல இருக்கிறோம், குண்டுகள் வெடிப்பு சத்தமெல்லாம் கேட்கிறது. கலவரம் பயங்கரமாய் இருக்கிற சூழ்நிலையிலே குண்டில் உள்ள ஒரு பகுதி எங்கள் காருக்கு கீழே போகுது. ஐயோ, என்ன நடக்கும் என்றே தெரியாத சூழ்நிலை. எங்களை சுற்றிலும் இருந்த ஏறக்குறைய 100 பேர், அவர்கள் எல்லோரும் சிதறி ஓடிவிட்டார்கள். நாங்கள் எங்கே ஓடுவது? யாரை தெரியும் அந்த ஊரிலே எங்களுக்கு? நாங்கள் 4 பேரும் ஒரு சைடுல மறைந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ சொன்னாரே. விசுவாசத்தினால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற இந்த கூட்டத்தை இல்ல, இந்த படையை அல்ல, எதிராய் வருகிற 1000 ராணுவங்களை அல்ல, அல்லது உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற பயங்கரமான பலத்த சேனை அல்ல. எல்லாவற்றையும், இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள், தைரியமாய் நில்லுங்கள். ஐயா, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். வேத வசனம் தான் சத்தியம். அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் நெஞ்சில. ஐயா, என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீதியோடு செய்யுங்கள். பொய்யும் புரட்டலும் கபடும் வஞ்சகத்தையும் தூரமாட்டி போடுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற, ஆண்டவரை பற்றி பேசுகிற, சுவிசேஷத்திற்காக நிற்கிற பிள்ளைகளாய் மாறிவிடுங்கள். சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய், அது சமாதானத்தின் சுவிசேஷம். ஐயா, இந்த பாதரட்சியை தொடுத்து நீங்கள் நிற்கும் பொழுது மைட்டி காட் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் குடும்பத்தை அழிக்கவும் கெடுக்கவும், நிம்மதியை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கெடுக்கவும் அழிக்கவும் வருகிற பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும் அவிட்டு போடத்தக்கதாய்
எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஓடாதுங்க, பயப்படாதுங்க, அலறாதுங்க, அழாதுங்க. ஓ மைட்டி காட், தைரியமாய் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மைட்டி காட், இப்படியாய் நீங்கள் நிற்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களை ஜெயிக்க இந்த உலகத்திலே எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த உலகத்திலே எந்த சத்துருவும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. எந்த வாதை, நோய், துன்பமோ, குடும்பத்திலே வருகிற எந்த அழிவோ, ஆபத்தோ, திருட்டுகளோ, எந்த விதமான குழப்பத்திலும் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, நன்றாக கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுகிற அது கையாளுகிற அற்புதமான ஆவியின் பட்டயம் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு விரோதமான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கூடுகிற கூட்டம் எல்லாம் என் தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இவர்கள் எங்களுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் எங்கள் பட்சமாய் திரும்பி வருவார்கள் என்று உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடி போவான். சத்துருவுக்கும் அவனுடைய வல்லமைக்கும் எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விட்டு ஓடி போவான் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், குழம்பாதிருங்கள். உங்களுக்காக அனுப்பப்படுகிற தேவ தூதர்கள், உங்களுக்காக உங்கள் ஜபங்களின் மூலமாய் புறப்பட்டு செல்லுகிற தேவ சமூகம், உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய துணையாளர்கள் எங்கே இருக்கிறார்களோ, எங்கே அல்லது வருத்தத்திலே கோபத்திலே அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டார்களோ, அல்லது எங்கே இருந்து இன்னும் வராமல் திருமணம் நடக்காமல் இருக்கிறதோ, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களிலே ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். நிச்சயமாய் எல்லா எரியோ மதில்களும் தன்னாலே விழுந்து போகும். பிரிந்து ஓடாத எல்லா யோர்தான் நதிகளும் இரண்டாய் பிரிந்து ஓடும். மைட்டி காட், உங்களுக்கு வழியே விடமாட்டேன் என்று இருக்கிற செங்கடல்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக பிரிந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படியாய் நீர் எங்கள் விரல்களை போருக்கும், எங்கள் கரங்களை கால்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறது போல ஒருவேளை கட்டப்பட்டிருந்தாலும் சரி, எங்கோ சிறைப்பட்டு இருந்தாலும் சரி, சிறைப்பட்டவர்கள் போல எங்கோ அகப்பட்டு வேதனையில் சிக்கலிலும் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் கற்றுக்கொண்டபடியே இந்த யுத்தத்திலே நின்று சத்ருவை ஜெயம் கொள்ள இவர்கள் தைரியமாய் விசுவாசமாய் ஆவியின் பட்டயத்தோடு தேவரீர் உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களோடு நிற்கிறபடியினால் இந்த சத்ரு சிதறி ஓடி போவான் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய், எல்லா விஷயங்களிலும் கூடவே இருந்து வெற்றி சிறக்க செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பயங்கரமான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை இங்கே நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும். கர்த்தர் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து இவர்களை விடுவிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மறுபடியும் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகும். கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். அவரே நல்ல நியாயாதிபதி. யார் மறந்தாலும் உங்கள் நல்ல கிரியைகளுக்கு ஏற்ற பலன், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன், அந்த மகிமையான பலனை இந்த நித்திய நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் குடும்பம் பேர் பெற்றதாய் இருக்கும். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா.